உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துரு பேசுகிறேன், முத்து பிரகாஷ் பேசுகிறேன். ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தேன். ஸோ நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. பரந்தூர் விமான நிலையத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பல திட்டங்கள், அதாவது ஜனவரியிலேருந்து 3 சிலிண்டர் இலவசமாக தரப்படும். இது மாதிரியான திட்டங்களை வந்து சட்டசபையில் வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டார். ஸோ பரந்தூர் விவசாயிகள் வந்து நான் மகிழ்ச்சி அடைகிறாங்க. பரந்தூர் விமான நிலையம் தேவைன்னு சொல்லிட்டு திமுகவினர் எதிர்கட்சிகளை போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா சென்னையோட வளர்ச்சி இன்னும் அதிகரிக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட கான்செப்ட். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மேலே வந்து பல அடுக்கடங்கான கேள்விகளை வந்து அசம்பிளியில் வச்சாங்க. பார்ப்போம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களோட ஃபோட்டோவை வந்து இது பண்ணி இது அவங்க தான் சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, அது நான் கிடையாது, அது நானாக இருந்தாலும் தப்பு கிடையாது, உடையை வச்சு நீங்கள் பொண்ணோட பெண்ணியத்தை பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டு போட்டுருவாங்க, பார்த்துருப்பீங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இப்போ இருக்கக்கூடிய நிலமை பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணனால நம்ம ஆவேக்கா பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. ஜனவரி 3 முதல் ஜனவரி மாதத்துலேருந்து 3 சிலிண்டர் இலவசமாக தரப்படும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டாக இதில் போயிட்டுருக்குது. ஸோ தாவேக்கு அடுத்த ஒரு நல்ல ஒரு முடிவுன்னு இதை சொல்லலாம். பரந்தூரில் பூவிலங்கு சங்கங்களை அவரை பாராட்டுறாங்க. ஸோ நானும் நம்ம சேனல் மூலமாக அதுலேயும் பாராட்டிக்கலாம். ஸோ இது மாதிரியான திட்டங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கு. விஜய் தாவேக்கா நம்ம ஜோசப் விஜய் அவருடைய முதல் திட்டம் சொல்கிறாங்க. காவிரி அணை வந்து திறக்காமல் இருக்குது, அதை பற்றி அவருக்கு வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி இது மாதிரியான வீடியோக்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.